இன்னைக்கு இருக்கிற பிஜேபி இருக்க மாநில கட்சி, அதாவது மாநில கட்சி இருக்க தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, பல தலைவர்கள், இதில் ரேஸ்ல இருக்கிற தலைவர், ரேஸ்ல இல்லாத தலைவர்கள், இவங்க எல்லாருமே வந்து அண்ணாமலை மாற்றம் வேணும்ன்றதுல ஒரே ஒரு கோட்டில் நிற்கிறாங்க. நான் வந்து ரேஸ்ல இருக்கிறவங்க சொல்றேன், ரேஸ்ல இல்லாத தலைவர்களும் கூட அண்ணாமலை மாற்றம்ன்றது வந்து ஏன்னா அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டிக்டேட்டர், ஒரு சர்வாதிகாரி மாதிரி தான் செயல்பட்டார் கட்சியில. இதுல வந்து அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்கிய பங்குல அவர் முழு பங்கு இதுல இருக்கு. இந்த சூழ்நிலையில எல்லாரும் சொல்லக்கூடிய கேட்டா வந்து அண்ணாமலை மாற்றத்தை வந்து தொண்டர்கள் விரும்பல, தலைவர்கள் விரும்புறாங்க, தொண்டர்கள் விரும்பல. பிஜேபியை ஒரு பார்வையாளராக இருக்கிறாங்கல்ல, வாக்களிக்கிறாங்க வாக்களிக்கலன்றதுலாம் ரெண்டாவது. ஆனால் பார்வையாளராக இருக்கக்கூடிய மக்கள் கூட இந்த மாற்றத்தை வந்து விரும்பல. அது காரணம் கேட்டா அண்ணாமலை தான், அவருடைய செயல்பாடுகள் தான். ஒரு அதிரடியான தலைவராக தன்னைத்தானே பிரகடனம் பண்ணிக்கிட்டாரு, அதுதான் முதல் காரணம். அதுவே கூட பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மைனஸ் ஆச்சு. இந்த கட்சி தலைவர்கள் கிட்ட வந்து கேட்டா அவர் வந்து என்ன சொன்ன ஒரு கேப். தமிழ்நாட்டில் வந்து கேட்டா வந்து பிஜேபியோட ஒரு தனி முகமா, தனி அடையாளமா வந்து அண்ணாமலை ஆயிட்டாரு. அண்ணாமலையும் தமிழ்நாடு பிஜேபியும் பிரிச்சு பாத்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு பிஜேபி போயிடும். இது நான் பாரபட்சமா சொல்றேன். பல பேர் சொல்றாங்க, மூத்த பத்திரிகையாளர் எல்லாரும் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் மத்திய அமைச்சர் கொடுத்துருவாங்க, கவர்னர் கொடுத்துருவாங்க, தேசிய தலைவர் ஆயிடுவாரு. அதெல்லாம் கேட்டா இது வந்து ஒரு வகையான கேட்டா இப்படி ஒரு என்ன சொன்னா எது தரப்புல, திமுக தரப்புல கூட இப்படி புனையப்படுற கதையா இருக்கும். தாவேகா ஒரு அசைன்மெண்ட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கூட அசைன்மெண்ட் கேட்டீங்கன்னா டிஎம்கேவை டேமேஜ் பண்ணும். அதுக்கு தான் அவங்க பயன்படுவாங்களே தவிர கண்டிப்பா அது நடக்கும் நிச்சயமா. இன்னொரு பக்கம் என்ன கேட்டா தாவேகா கூட்டணி வேணா கேட்டா ஈடியோட கூட்டணி போடலாம் டிஎம்கேவை டேமேஜ் பண்றதுக்கு, அது நடக்கும். ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தில் தேசிய கட்சியான பாஜகவுடைய தலைவர் மாற்றம் இதுதான் கடந்த ஒரு சில வாரங்களாகவே டாக் போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷமா ஓடிட்டு இருக்குது. ஒரு வருஷம் அப்படின்னாலும் இப்போ கடந்த சில வாரங்களாக தான் இது வந்து கொஞ்சம் ஹாட் நியூஸா போய்கிட்டு இருக்கு. என்னன்னா அண்ணாமலை மாற்றம் உறுதி அப்படிங்கிற நிலையில அண்ணாமலையும் இதை உறுதிப்படுத்தி இருக்காரு. அந்த தலைவர் ரேஸ்ல நான் கிடையாது, அதே நேரத்தில் நான் யாரையுமே சுட்டி காட்டல அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சிருக்காங்க. அப்போ தலைவர் மாற்றம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனா அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அண்ணாமலை யாரையுமே குறிப்பிடல, பாஜகவும் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணல. இதை எப்படி பாக்குறீங்க? அகில இந்திய தலைமை வந்து ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கிறது முன்னாடி நம்ம எதுவும் ஒரு முடிவு பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னதுனால அண்ணாமலை அவர்கள் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இவர் எடப்பாடி அவர்கள் போயிட்டு வராங்க, அதுக்கு பிறகு இவர் போயிட்டு வராரு. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் தலைவர் மாற்றம்ன்றது தெரிய வருது. அது எப்போன்னு கூட தெரியல. சில பேர் வந்து பூடகமாக சொல்கிறாங்க 9ஆம் தேதின்றாங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம பாரபட்சம் இல்லாமல் பேசணும். இப்போ பரவலாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை மாற்றத்தை வந்து கட்சியோட தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கல. இன்னொரு கருத்து இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பிஜேபி இருக்க மாநில கட்சி, அதாவது மாநில கட்சி இருக்க தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, பல தலைவர்கள், இதில் ரேஸில் இருக்கிற தலைவர், ரேஸில் இல்லாத தலைவர்கள், இவங்க எல்லாருமே வந்து அண்ணாமலை மாற்றம் வேணுன்றதுல ஒரே ஒரு கோட்டில் நிற்கிறாங்க. நான் வந்து ரேஸில் இருக்கிறவங்களும் சொல்கிறேன், ரேஸில் இல்லாத தலைவர்களும் கூட அண்ணாமலை மாற்றம்ன்றது வந்து ஏன்னா அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டிக்டேட்டர், ஒரு சர்வாதிகாரி மாதிரி தான் செயல்பட்டார் கட்சியில். அதில் தான் கட்சி வளர்ந்தது. இன்னொரு பக்கம் தொண்டர்கள் கிட்ட வந்து கேட்டால் அந்த கட்சியை வந்து கேட்டால் தொண்டர்களதை விட மூளை முடுக்கெல்லாம் வந்து பிஜேபியை கொண்டு போய் சேர்த்ததில் வந்து அண்ணாமலைக்கு பெரும்பங்குல அவருக்கு தான் பங்கு. முன்னாடி வந்து இந்த கட்சி எப்படி இருந்ததுன்னு கேட்டால் நீண்ட காலமாக இருக்குது. ஆனால் அந்த கட்சின்னு கேட்டால் வந்து ஒரு மேல்மட்ட அளவில் தான் இருந்தது, ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அதை வந்து கேட்டால் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபின்ற அந்த வார்த்தையை வந்து உச்சரிக்க வச்சது அண்ணாமலை தான். மூளை முடுக்கெல்லாம் கிராமங்கள் கூட வந்து அந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா வந்து பரவலாக பேச வச்சார். இதில் வந்து அண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கிய பங்குல அவர் முழு பங்கு இதில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் எல்லாரும் சொல்லக்கூடிய கேட்டால் வந்து அண்ணாமலை மாற்றத்தை வந்து தொண்டர்கள் விரும்பல, தலைவர்கள் விரும்புகிறாங்க, தொண்டர்கள் விரும்பலன்னா அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மக்களும் விரும்பல. பிஜேபியை ஒரு பார்வையாளராக இருக்கிறாங்கல்ல, வாக்களிக்கிறாங்க வாக்களிக்கலன்றதுலாம் ரெண்டாவது. ஆனால் பார்வையாளராக இருக்கக்கூடிய மக்கள் கூட இந்த மாற்றத்தை வந்து விரும்பல. அது காரணம் கேட்டால் அண்ணாமலை தான்.
அவருடைய செயல்பாடுகள் தான். ஒரு அதிரடியான தலைவராக தன்னைத்தானே பிரகடனம் பண்ணிக்கிட்டாரு. அதுதான் முதல் காரணம். அதுவே கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மைனஸ் ஆச்சு. இந்த கட்சி தலைவர்கள்கிட்ட கேட்டால் அவர் ஒரு என்ன சொன்ன ஒரு கேப். எல்லாருமே அண்ணாமலை 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 சொல்கிறாங்க, தொண்டர்களும் சொல்கிறாங்க. பரவலாக கேட்டால் மக்கள்கிட்டே அந்த ரீச் இருக்கணும் போது நான் அவங்க விரும்பல. இதுதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு ஒரு என்ன சொன்ன ஒரு நிர்பந்தம், ஒரு காலத்தின் கட்டாயம், நிர்பந்தம் ரெண்டு தரப்புலையும் இருக்குது. பிஜேபி அகில இந்திய பிஜேபிக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, இங்கே அதிமுகவும் ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பேசிய சில பேச்சுக்கள் தலைவர்களை சாடியது. அது எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், இவர் சாடினதும் அவங்களுக்கு கேட்டால் அதிமுக தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஒத்துக்க மாட்டாங்க, அண்ணாமலை அல்லாத பாஜக கூட்டணியை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் அங்கே வைக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அகில இந்திய தலைமை இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க 26 மட்டுமே இல்லை, 29 நாடாளுமன்ற தேர்தலில் சேர்த்தே கணக்கு போடுறாங்க அகில இந்திய தலைமை. இது பரவலாக யாரும் பேச மாட்டாங்க. எல்லாரும் 26 மட்டுமே மையப்படுத்தி பேசுகிறாங்க. சட்டமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது, அடுத்த பாராளுமன்ற தேர்தலையும் சேர்த்தே ஒரு கணக்கு போடுது அகில இந்திய பாஜக. இவங்க 26 ஆட்சியை பிடிச்சே தரணுன்றது இவங்களுக்கு ஒரு கணக்கு போடுறாங்க. அப்போது டிஎம்கே பெரிய அளவில் டேமேஜ் பண்ணணும். அப்போ பெரிய அளவு டேமேஜ் இவங்களால் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இவங்ககிட்டே பல வீக்னஸ்கள் இருக்குது. கொடநாடு கேஸ் இதெல்லாம் பல கேஸ்கள் இருக்குது. இவங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது. அப்போது அகில இந்திய அளவில் கேட்டால் ஒரு பிஜேபி நம்ம கூட்டணி சொன்ன கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு கொஞ்சம் டேமேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு தற்காலிகமான என்ன கேட்டால் பிஜேபியோட போகிறத தவிர வேறு வழியே கிடையாது. இப்போவும் கூட சொல்கிறேன், அதிமுக தொண்டர்கள் முழு அளவில் பிஜேபியோட அலைன்ஸை ஏற்றுக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் காலத்தின் கட்டாயம் பிஜேபியோட கூட்டணிக்கு போனால் தான் ஏடிஎம்கே டிஎம்கேவை ஷேக் பண்ண முடியும், டேமேஜ் பண்ண முடியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியை ஏற்றுக்கிறாங்க. தொண்டர்கள் சமரசம் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம்னு கேட்டால் இவரும் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர், அண்ணாமலையும் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. தன்னுடைய சமூகத்திலையும் கேட்டால் அவர் செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு உருவாகிறது எடப்பாடி விரும்பலை. அப்போது இங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டால் இந்த ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க அகில இந்திய தலைமைக்கு, பிஜேபிக்கு. அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. அகில இந்திய தலைமையும் இப்போதைக்கு தற்காலிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ண விரும்புகிறாங்க, வேறு வழி இல்லாமல் விரும்புகிறாங்க. அண்ணாமலை தலைவர் பதவி நீக்கிறதுக்கு முழு மனசாக பண்ணல, இது ஒரு தியாகம் தான் சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அதே பிரஸ் மீட்ல என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, நான் இதே மண்ணில் தான் இருப்பேன், இந்த தமிழ்நாட்டை விட்டு செல்ல மாட்டேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒருவரை தலைவர் பதவியிலிருந்து தூக்குறாங்க அப்படின்னாலே ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா எல் முருகன் அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டு மத்திய அமைச்சராக்கப்பட்டாங்க. இப்போ அண்ணாமலையும் மத்திய அமைச்சராக போறார் அப்படிங்கிற டாக் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை விட்டு செல்ல மாட்டேன், டெல்லிக்கு போக மாட்டேன், நேஷனல் அளவில் போக மாட்டேன், எனக்கு தமிழ்நாடு தான் அரசியல் களம், ஊழலுக்கு எதிராக போராடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலைக்கு என்ன பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? என்ன பதவி? இது எல்லாரும் சொல்றாங்க சார். என்னன்னா ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்க, இன்னார் தான் அடுத்த தலைவராக போறாருன்னு சொல்றாங்க. யாருமே அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு சாதி கணக்கு இருக்கு. நான் நயினார் நாகேந்திரன் ஒரு தலைவராக கொண்டு வர போறாங்க அப்படி சொல்லும்போது அதில் ஒரு சாதி கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று எல்லாரும் சொல்ல கேட்டால் அவர் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கவர்னர் ஆக்க போகிறாங்க, இல்லை மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, இப்படி இவங்களே ஒரு கணக்கு போடுறாங்க. அது பழைய ஃபார்முலா. ஏன் இவங்களை அதை தாண்டி யோசிக்க முடியல? நாளைக்கு இந்த கூட்டணி பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் இவங்க எவ்வளோ சீட்டுகள் கேட்பாங்கன்றது நமக்கு இது வரைக்கும் தெரியாது. ஒரு கணிசமான சீட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கணிசமான சீட்டு வெற்றி பெறதா கூட வச்சுப்போம் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸில். அப்போது ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் ஏன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஏக்நாத் ஷிண்டே உருவாக்கக்கூடாது? அல்லது இப்படி எடுத்துங்க, அருணாச்சல பிரதேசில் ஒரு எம்எல்ஏ வச்சு ஒரே ஒரு சீட்டு வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சாங்க. பல கணக்குகள், ஏன்னா அவங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்குது, இடி இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, அதோட தாண்டி இங்கே பலவீனங்கள் இருக்குது ஏடிஎம்கே சைடில். ஏன் இப்படிலாம் நடக்கக்கூடாது? நாளைக்கு ஏன் முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை உருவாகக்கூடாது? நான் கேட்குறேன். நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இப்படி இவங்க எல்லாம் விட்டால் என்னன்னு கேட்டால் கவர்னர் ஆகிடுவார், மத்திய அமைச்சர். ஏன்னாக்கா அதுதான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். என்னை இங்கேருந்து அனுப்புறதுலே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்னு கேட்டால் தமிழ்நாடு அரசியலில் அண்ணாமலை இருப்பார். பிஜேபின்ற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும், பிஜேபின்ற கட்சியில் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக கேட்டால் அவர் இங்கே தமிழ்நாடு அரசியல் தான் இருப்பார். ஏன்னா இங்கே தொண்டர்களை தாண்டி மக்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்குது அண்ணாமலை மீது. அதனால் எனக்கும் கூட நம்பிக்கை கிடையாது. ஒரு சில சொன்னால் தனி கட்சி தொடங்குவார், இதெல்லாம் எப்படி இருக்குது? தனி கட்சி தொடங்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ ஃபெமிலியரான ஒரு நடிகர், எல்லாம் இவ்வளோ இவ்வளோ ரசிகர்லாம் வச்சுக்கிட்டு அவரே தண்ணி குடிக்கிறத பார்க்குறோம். அவருக்கு நல்லா தெரியும்
கட்சி வந்து பிஜேபின்ற கட்சியில் வந்து கேட்டினா அண்ணாமலை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு வேணா இப்படியான சில கதைகள், புனையப்படுற கதைகள், அவர் தனி கட்சி தொடங்கி போயிடுவார் அப்படின்னு சொல்கிறது, இல்லை மத்திய அமைச்சர் ஆகிடுவார், கவர்னர் ஆகிடுவார், இல்லை தேசிய தலைவர் ஆகிடுவார் அப்படிலாம் கூட சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து கேட்டினா வந்து பிஜேபியோட ஒரு தனி முகமாக, தனி அடையாளமாக வந்து அண்ணாமலை ஆகிட்டார். அண்ணாமலையும் தமிழ்நாடு பிஜேபியும் பிரித்து பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு பிஜேபி போயிடும். இது நான் பாரபட்சமாக சொல்கிறேன். ஒருவேளை அண்ணாமலை வந்து இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி தேசிய தலைவர் ஆகிறார், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கவர்னர் ஆகிறாரு, மத்திய அமைச்சர் ஆகிறாரு, இங்கே தமிழ்நாடு சார்பாக கூட அவர் இருக்கட்டும், ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் தமிழ்நாடு விவகாரத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் மத்திய அமைச்சர் பதவி வாங்கிட்டு இப்போ எல்முருகன்லாம் இருக்கிறார்ல, அந்த மாதிரி கூட இருக்கட்டும். ஆனால் ஒருபோதும் வந்து கேட்டினா வந்து பிஜேபியோட வளர்ச்சிக்கு உதவாது, இருக்கிற பிஜேபி டேமேஜ் ஆகிடும். அப்போது அண்ணாமலையை சேர்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அடுத்த தலைமை வந்து அண்ணாமலை இணைஞ்சு செயல்படுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக வந்து கேட்டிங்கன்னா ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக கூட அறிவிக்க முடியும். ஆனால் கூட்டணி வரும்போது கேட்டால் அதுக்கான வாய்ப்பு கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஒரு யோகமாக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவருக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க, அடுத்த முதலமைச்சர்னு கேட்டால் முதலமைச்சர் நீங்கள் தான்ன்ற மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது எதுவுமே நடக்காது. இங்கே பல பேர் சொல்கிறாங்க, மூத்த பத்திரிகையாளர் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் மத்திய அமைச்சர் கொடுத்துருவாங்க, கவர்னர் கொடுத்துருவாங்க, தேசிய தலைவர் ஆகிடுவாருங்க. அதெல்லாம் வந்து கேட்டால் இது வந்து ஒரு வகையான கேட்டால் இப்படி ஒரு என்ன சொன்னால் எதிர்த்தரப்பில் திமுக தரப்பில் கூட இப்படி ஒரு புனையப்படுற கதையாக இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு போயிட்டா நல்லது அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் அண்ணாமலை இல்லாமல் வந்து கேட்டால் பிஜேபி இங்கே அரசியல் பண்ண முடியாது. இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இப்போ மகாராஷ்டிரா அரசியல் களத்திலையும் அப்படித்தான் நடந்துச்சு. அது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற பிறகு அதிக இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்றதுனால பாஜக சார்பாக ஒரு முதலமைச்சர் கொண்டு வரப்பட்டாங்க, பட்னாவிஸ் கொண்டு வரப்பட்டாங்க. அதே போல தமிழ்நாட்டில் இப்ப அதிமுக பாஜக அப்படின்னு கூட்டணி வைத்து தேர்தலில் அதிக அளவு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அப்ப முதலமைச்சராக அண்ணாமலை கொண்டு வரப்படுவார். கண்டிப்பா சொல்றேன். எப்படி கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா வந்து 50-50 எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 5 வருஷத்தை 2 எடுத்துக்கிட்டு கடந்த காலத்தில் இருக்குது, அதுக்கான வரலாறு இருக்குது. அப்படியான ஒரு வாய்ப்புனா இருக்கலாமே தவிர கண்டிப்பாக வந்து ஏன்னா அவங்க பிஜேபி இது ஒரு மாஸ்டர் பிளான். இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எல்லாருக்கும் புரியுற மாதிரி வேணா கூட சொல்கிறேன். ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கான்ற புதிய கட்சிக்கு அதிமுக கூட்டணி போகிறதுக்கு வந்து கேட்டினா அதிமுக விரும்பினால் கூட அதை பிஜேபி விரும்பலை, அப்படி நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ இமீடியட்டாக வந்து ஒரு சொல்யூஷன் எடுக்கணும். பிஜேபியோட அதிமுகவோட சேர்ந்த மற்ற கட்சிகள், நீங்கள் புதிய தமிழகம் இருக்கட்டும், ஜான் பாண்டியன், பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்களெல்லாம் வந்து இணைச்சிக்கிட்டு வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வெற்றி கூட்டணியாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து தாவேக்காக்கு என்ன வேலை எல்லாரும் கேட்பாங்களா? தாவேக்காவோட அசைன்மெண்ட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட அசைன்மெண்ட் கேட்டிங்கன்னா டிஎம்கேவை டேமேஜ் பண்ணும். அதுக்கு தான் அவங்க பயன்படுவாங்களே தவிர ஒரு கண்டிப்பாக அது நடக்கும் நிச்சயமாக. இன்னொரு பக்கம் என்ன கேட்டால் தாவேக்கா கூட்டணி வேணா கேட்டினா ஈடியோட கூட்டணி போடலாம் டிஎம்கேவை டேமேஜ் பண்ணுறதுக்கு, அது நடக்கும் நிச்சயம். இங்கே வந்து இந்த கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னா அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், வாசன், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ராங் கூட்டணி. அந்த கூட்டணி வரும்போது கேட்டினா அடுத்தது என்னன்னு கேட்டினா பிஜேபியோட பெரிய வேலையை என்னன்னு கேட்டினா டிஎம்கேவை வந்து கலைச்சி விடுவாங்க அவங்க ஆட்டத்தை. அதை கலைக்கிறதுக்கு ஒரு கருவியாக வந்து கேட்டினா விஜய் வந்து பெரிய அளவில் பயன்படுவார். இதுதான் மாஸ்டர் பிளான் இது. அப்போ இங்கே வந்து ஒருபோதும் வந்து அண்ணாமலைக்கு அவர்களுக்கு அதிருப்தியாக இருந்தால் கூட அதை வெளிக்காட்டிக்காமல் வந்து ஒரு தியாகத்தோடு வந்து இணைஞ்சு செயல்படுவார். அவருக்கு வந்து டிகிரேட் பண்ண மாதிரி கூட இருக்கலாம் இந்த பதவி வந்து நீக்கினது. ஆனால் அதை விட உயர்ந்த பதவின்னு கேட்டால் தலைவர் கேட்டால் முதலமைச்சர்ன்ற அந்த ஒரு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தையில் வழங்கலாம். ஒரு யூகமாக தான் நான் சொல்கிறேன், இதை கற்பனையில் ஒரு யூகமாக சொல்கிறேன். ஏதோ ஒன்று ஒரு மாஸ்டர் பிளான் நடக்குது டிஎம்கேவோட ஆட்டத்தை கலைக்கிறதுக்கு. ஏன்னா வலிமையான கூட்டணி சொல்கிறாங்கல்ல, அந்த கூட்டணியை டேமேஜ் பண்ணோம், டிஎம்கே டேமேஜ் பண்ணோம், விஜய் வச்சு டேமேஜ் பண்ணுவாங்க. இந்த சைடில் விஜய் போய் ஏடிஎம் கூட கூட்டணி அமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது தப்பாக போயிடும் கணக்கு. பிஜேபி வந்து மீண்டும் பிஜேபி பழைய நிலைமைக்கு போயிடும். அப்போ இந்த இடத்துல அண்ணாமலை கிட்ட ஒரு சின்ன சமரசம் நடந்திருக்கு. அப்போ அந்த சமரசத்துக்கு முதலமைச்சர்ன்ற அந்த பதவின்றதை வச்சு சமரசம் நடந்திருக்கலாம். அது கண்டிப்பாக வந்து பிஜேபி தொண்டர்கள் வந்து ஏற்றுப்பாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.